வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். சுதந்திர போராட்ட வீரர் வீரபாண்டிய கட்டபொம்மனின் 226வது பிறந்த நாள். சென்னை கிண்டியில் அவரது படத்திற்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், துணை முதலமைச்சர் உதயநிதி மலர் தூவி மரியாதை. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 320 ரூபாய் உயர்ந்து 95,200 ரூபாய்க்கு விற்பனை. 1 கிராம் 12,000 நெருங்கியதால் நகை பிரியர்கள் அதிர்ச்சி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் நகர் பகுதியில் 9 மணி நேரத்திற்கு மேலாக கொட்டி தீர்க்கும் கனமழை. சாலையில் மழைநீர் ஆறு போல் ஓடுவதால் வீடுகளுக்குள் முடங்கிய மக்கள். திருச்செந்தூரில் கொட்டிய கனமழையால் சிவன் கோவிலுக்குள் மழைநீர் புகுந்தது. முழங்கால் அளவிற்கு மேல் தேங்கி நிற்கும் தண்ணீரால் பக்தர்கள் கடும் அவதி. திருச்செந்தூரில் விடிய விடிய கொட்டி தீர்த்த கனமழையால் வீடுகளுக்குள் புகுந்த வெள்ள நீர். குடியிருப்பு வாசிகள் கடும் அவதி. தூத்துக்குடி மாநகர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையால் குளம் போல் மாறிய சாலைகள். பழைய மாநகராட்சி ரயில் நிலைய சுற்றுவட்டார பகுதிகளில் தேங்கிய வெள்ள நீரால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாக பகுதியில் தேங்கிய மழைநீர். நோயாளிகள் கடும் அவதி. தொடர் கனமழை காரணமாக குற்றாலம் மெயின் அருவியில் குளிக்க தடை. தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறை நடவடிக்கை. நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் தொடர் கனமழையால் தேனி கும்பக்கரை அருவியில் தொடரும் வெள்ளப்பெருக்கு. சுற்றுலா பயணிகள் குளிக்க 6வது நாளாக தடை விதித்து வனத்துறை நடவடிக்கை. தமிழகத்தில் இன்று முதல் தொடங்குகிறது வடகிழக்கு பருவமழை. சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. தேனி, தென்காசி, நெல்லை, ராமநாதபுரம் ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுப்பு. சென்னை, கன்னியாகுமரி, தூத்துக்குடி, விருதுநகர் உள்ளிட்ட 22 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. தேனி மாவட்டம் போடியில் கொட்டி தீர்த்த கனமழையால் வீடு இடிந்து விழுந்து சேதம். வீட்டில் யாரும் இல்லாத நிலையில் உயிர் சேதம் தவிர்ப்பு. கிட்னி ஜாக்கிரதை என்ற வாசகம் பொருந்திய பேட்சுடன் அதிமுக எம்எல்ஏக்கள் பேரவைக்கு வருகை. நாமக்கல் கிட்னி திருட்டு விவகாரம் தொடர்பாக கேள்வி எழுப்ப அதிமுக உறுப்பினர்கள் திட்டம். அன்புமணி ஆதரவு பாமக சட்டமன்ற உறுப்பினர்கள் கருப்பு சட்டை அணிந்து சட்டப்பேரவைக்கு வருகை. 3 கோரிக்கைகளை சபாநாயகர் அப்பாவு நிறைவேற்ற வேண்டும் என்று வலியுறுத்தல். விடுதலை சிறுத்தைகள் கட்சியினரின் உருட்டல் மிரட்டலுக்கு எல்லாம் நான் அஞ்ச மாட்டேன். திருமாவளவனுக்கு பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சவால். பயப்பட போவது கிடையாது. உங்களுக்கு தெரியும், அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் ஒரு அடி அடிச்சா 2 அடி கொடுக்குறாள். நான் மற்றவங்க மாதிரி வாங்கிட்டு போற அல்ல இல்லை. அதனால அதற்கும் தயார் தான். நீங்க வரனா வாங்க. அதனால இந்த உருட்டல் மிரட்டல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. இதையெல்லாம் பார்த்து காவல்துறை அதிகாரியாக இருந்து அரசியலுக்கு வந்திருக்கேன். பல ரவுடிகளை டீல் பண்ணியிருக்கேன். இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கூடாது.
விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் பாஜக கூட்டணியா என்று கேள்வி எழுப்பிய செய்தியாளர்கள், வருங்காலம் முடிவு செய்யும் என்று பாஜக முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பதில். ஒரு இன்சிடென்ட்ஸ்ல ஒன்று சொன்ன உடனேயே எல்லாத்துக்கும் கூட்டணி புள்ளி தான் வைக்க முடியாது. கூட்டணி நடக்கலாம், எப்படி வேணாலும் நடக்கலாம். அதை பற்றி கூட்டணி பற்றி பேசுவதற்கு நான் இப்போ வரல. நாங்கள் கூட்டாக அரசாங்கத்தை எதிர்ப்போம். அது கூட்டணியா கூட்டாகவா என்பது வருங்காலம் முடிவு செய்யும். சென்னை காரனோடை சுங்கச்சாவடியில் சோதனையின் போது 320 கிலோ கஞ்சாவுடன் சிக்கிய சரக்கு லாரி. ரகசிய அறை அமைத்து 2 கோடி ரூபாய் மதிப்பிலான கஞ்சாவை கடத்தியது அம்பலம். நடிகர்கள் கார்த்தி, சத்யராஜ், நாசர் மற்றும் இயக்குனர் அமீர் வீட்டுக்கு மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல். டிஜிபி அலுவலகத்திற்கு வந்த மின்னஞ்சலை தொடர்ந்து நடைபெற்ற சோதனையில் புரளி என தகவல். திருமண மோசடி புகார் தொடர்பாக மகளிர் ஆணையத்தில் மாதம்பட்டி ரங்கராஜ் விசாரணைக்கு ஆஜர். புகார்தாரரான ஜாய் கிறிசல்டாவும் ஆஜரானார். தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களில் உள்ள அரசு அலுவலகங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. தீபாவளியை முன்னிட்டு நடைபெற்ற சோதனையில் கணக்கில் வராத பணம் கட்டுக்கட்டாக பறிமுதல். தஞ்சை மாவட்டம் காட்டூர் அருகே சாலையின் குறுக்கே தடுப்புகள் போட்டு விவசாயிகள் மறியல். 50,000 நெல் மூட்டைகள் கொள்முதல் செய்யாமல் தேக்கமடைந்திருப்பதாக குற்றம் சாட்டி போராட்டம். இல்லையா அப்ப அந்த நெல்லை எடுக்கணுமா இல்லையா? அப்ப ஏன் அப்படி செய்யறாங்க? அதனால தான் நாங்க போராட்டம் பண்ணணும். மலையில கிளாம்பாக்கம் கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் முன்பதிவு மையங்கள் தொடக்கம். நேரடியாகவோ இணையதளம் வாயிலாகவோ டிக்கெட் முன்பதிவு செய்யலாம் என்று அறிவிப்பு. ஐப்பசி மாத பூஜையின் நிறைவு நாளான வருகின்ற 22ஆம் தேதி சபரிமலைக்கு செல்கிறார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. இருமுடி கட்டி மலையேறி ஐயப்பனை தரிசிக்க இருப்பதால் 21, 22 ஆகிய தேதிகளில் பக்தர்கள் தரிசனத்திற்கு தடை. இந்தியாவில் 2030ஆம் ஆண்டில் காமன்வெல்த் போட்டிகள் நடத்த காமன்வெல்த் கூட்டமைப்பு ஒப்புதல். குஜராத் மாநிலம் அகமதாபாத்தில் போட்டிகள் நடைபெற வாய்ப்பு. இந்தியாவில் 2026ஆம் ஆண்டில் நடைபெறும் T20 உலகக்கோப்பை தொடர். தொடரில் பங்கேற்க நேபாளம், ஓமன் அணிகள் தகுதி. விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர். இங்கிலாந்து, பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான ஆட்டம் மழையால் பாதியில் ரத்து. ப்ரோ கபடி லீக் தொடரில் ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் அணியை வீழ்த்தி புனேரி பால்டன் அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் குஜராத் ஜெயின்ஸ் அணியிடம் விழுந்தது தமிழ் தலைவாஸ். பட்டியலினத்தவர் குறித்து அவதூறாக பேசிய வழக்கில் 3 ஆண்டுகள் தலைமறைவுக்கு பின் நடிகை மீரா மிதுன் நீதிமன்றத்தில் நேரில் ஆஜர். பிடிவாரண்ட் உத்தரவை திரும்ப பெற்றது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம்.